வணக்கம். நவம்பர் மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பூரம் நட்சத்திரம். சூரியன் விருச்சிகத்தில் இருந்தால் கூட குரு பகவானுடைய பார்வை இருப்பதால் சூரியனுக்கு கெடுதல் செய்கிற வல்லமை குறைந்திருக்கிறது. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு என்று சொல்ல முடியாது, ஏன்னா நவமி இருக்கு. ஆனா சில ராசிகளுக்கு நல்லா இருக்கும். நாள் சிறப்பா இல்லைன்னா கூட சில ராசிகளுக்கு நல்ல காரியங்கள் செய்யலாம். யாருக்கு வெற்றிங்கிறத நாங்க இப்ப சொல்றோம். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. கவனம், நிதானம், வரட்டு கௌரவம், அசட்டு தைரியம் அதிகம். வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு சிவப்பு ஞாயிறு, 4 வடக்கு மஞ்சள் திங்கள். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் உஷாதேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, உலூபியே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம், ஒலி புத்தகம், அது ஆடியோ புக்கு இருக்குது. படிச்சும் பார்க்கலாம், காதலையும் கேட்கலாம். படிச்சு பாருங்க, கேளுங்க. கோவில்ல இருந்து கேட்டு பாருங்க, ஒரு 1/4 மணி நேரமாகுது. வெண் முரசு. ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சூப்பர், பிரமாதம். கலக்குறீங்க, நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு. உங்க பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும், ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிலாவுக்கும் தீபம் காட்டணும் 2 நாளும். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். உங்க பெருந்தன்மை, புத்தி கூர்மை 2 நாளும் வெற்றி. அனுகூலமான எண் 1 3 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு ஞாயிறு, 7 2 தெற்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு திங்கள். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். சுக்ரீவனே போற்றி, கர்ணனே போற்றி, ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். திருஷ்டி இருக்கு, ஆமா, அதனால வழிபாடு முக்கியம். காலையில சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. பாலகுமாரன் அவருடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிக்கலாம். ஏழைகளுக்கு சிகப்பு துணி பழசு புதுசு அல்லது வெள்ளை துணி பழசு புதுசு தானமா கொடுத்துருங்க. கோதுமையில ஏதாவது கோதுமை தவிடு கூட பசுமாட்டு கொடுக்கலாம், கோதுமை கொடுக்கலாம், காக்கைக்கு கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க, நல்லது. திருஷ்டி வைத்தறிச்சல் உங்க மேல இருக்கு, அதை இது குறைக்கும், கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணிடும். இதை பண்ணிடுறது நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் சிறப்பான நாளாக இருக்கிறது. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீர்கள். நல்ல நாள். உங்கள் பிறவி பலமான புத்தி கூர்மை, பொறுமை, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 2 4 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை ஞாயிறு, 3 6 தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் திங்கள். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். சுக்ரீவனே போற்றி, கர்ணனே போற்றி, ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். திருஷ்டி இருக்கு, ஆமா, அதனால வழிபாடு முக்கியம். காலையில சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. பாலகுமாரன் அவருடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிக்கலாம். ஏழைகளுக்கு சிகப்பு துணி பழசு புதுசு அல்லது வெள்ளை துணி பழசு புதுசு தானமா கொடுத்துருங்க. கோதுமையில ஏதாவது கோதுமை தவிடு கூட பசுமாட்டு கொடுக்கலாம், கோதுமை கொடுக்கலாம், காக்கைக்கு கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க, நல்லது. திருஷ்டி வைத்தறிச்சல் உங்க மேல இருக்கு, அதை இது குறைக்கும், கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணிடும். இதை பண்ணிடுறது நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். உங்க நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. உங்க பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சூரியன் 5ஆம் இடத்துல இருந்தால் கூட குருவனுடைய பார்வை இருப்பதால் தொல்லைகள் இல்லை, வெற்றி. திருஷ்டி இருக்கு, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் கதிரே போற்றி, கத்ருதேவியே போற்றி, காசியபரே போற்றி,
சூரியனுக்கும் சந்திரனுக்கும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமாக கிடைக்குது. கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பகுதி நல்லது. ஒலி புத்தகம் கூட இருக்கு, ஆடியோ புக் போட்டுக்கிட்டீங்கன்னா காதல கேட்டுக்கிட்டே நீங்க கோயிலில் உட்கார்ந்துருக்கலாம். அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ண நல்லது. ஏழைகளுக்கு கோதுமையில் ஏதாவது கொடுங்க, காக்காய்க்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிம்மராசிக்கார நேயர்களை 2 நாளும் சிறப்பா இல்லை. ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் வெத்து கெத்து அல்லட்டலு வெத்து தைரியம் அசட்டு தைரியம் பிடிவாதம் வீம்பு அதிகமா இருக்கு. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். நிதானம் பொறுமை. உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு 2 நாளும் தீபம் காட்டிடணும். ஆமா, சந்திரனுக்கு ராத்திரியில காட்டணும். நிதானம் பொறுமை. வேற சில வழிபாடுகள் சொல்றோம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை ஞாயிறு 7 வடக்கு நீலம் திங்கள். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் உஷாதேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, உலூபியே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம், ஒலி புத்தகம், அது ஆடியோ புக்கும் இருக்குது. படிச்சும் பார்க்கலாம், காதலையும் கேட்கலாம். படிச்சு பாருங்க, கேளுங்க. கோவில்ல இருந்து கேட்டு பாருங்க. ஒரு 1/4 மணி நேரமாகுது. வெண்முரசு. ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் பேச்சு, வீண் பதட்டம், வீண் குழப்பம் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும். காலையில் அல்லது மத்தியானம் அல்லது சாயந்தரம். அனுகூலமான எண் 3 பேருக்கும் 2 தெற்கு வெள்ளை. வழிபாடு பண்ணுனா நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் மனுவே போற்றி, மண்டோதரியே போற்றி, மாண்டவியரே போற்றி, மகுடீஸ்வரனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். மகுடேஸ்வரன் வேற, மகுடீஸ்வரன் வேற. மகுடேஸ்வரன் கொடுமுடியில இருக்கிற சிவன், மகுடீஸ்வரன் நாகங்களினுடைய நாதன். இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்கு. கோயில இருந்து அதை படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுங்க, புதுசு பழசு. கோதுமை கொடுங்க, காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதை பண்ணினீங்கன்னா போக மாட்டீங்க. ஆமா. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வழிபாடு பண்ணுனா திருஷ்டி குறையும். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, வெற்றி. அவ்வளவுதான். அனுகூலமான எண் 4 5 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் கதிரே போற்றி, கத்ருதேவியே போற்றி, காசியபரே போற்றி. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் காலையில சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமாக கிடைக்குது. கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பகுதி நல்லது. ஒலி புத்தகம் கூட இருக்கு, ஆடியோ புக் போட்டுக்கிட்டீங்கன்னா காதல கேட்டுக்கிட்டே நீங்க கோயிலில் உட்கார்ந்துருக்கலாம். அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ண நல்லது. ஏழைகளுக்கு கோதுமையில் ஏதாவது கொடுங்க, காக்காய்க்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சிறப்பா இல்லைங்க. வீண் வீம்பு, வீண் வழக்கு, அலட்டல், பிடிவாதம், கர்வம் அதிகமா இருக்கு. எனவே கவனம். வழிபாடு முக்கியம். ஜாக்கிரதை, நிதானம். அனுகூலமான எண் 2 3 தெற்கு வெள்ளை ஞாயிறு 1 வடக்கு பச்சை திங்கள். நிதானம் கவனம். விருச்சிக ராசியிலே பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களும் திங்கள் கிழமை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டணும். நிலாவுக்கு தீபம் காட்டணும். மறந்துடாதீங்க. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் உஷாதேவியே போற்றி, உத்தங்கரே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, உலூபியே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம், ஒலி புத்தகம், அது ஆடியோ புக்கும் இருக்குது. படிச்சும் பார்க்கலாம், காதலையும் கேட்கலாம். படிச்சு பாருங்க, கேளுங்க. கோவில்ல இருந்து கேட்டு பாருங்க. ஒரு 1/4 மணி நேரமாகுது. வெண்முரசு. ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலக்குறீங்க. கெத்து. உங்களோட பிறவிபலமான தைரியம், பெருந்தன்மை, புத்தி கூர்மை, எதிரிகளுக்கு உதவுகிற குணம் ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம். நேயர்களே, உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு
ஞாயிற்றுக்கிழமை தீபம் காட்ட வேண்டியது முக்கியம். 3 நட்சத்திரக்காரர்களும் திங்கட்கிழமை சந்திரனுக்கு தீபம் காட்ட வேண்டியது முக்கியம். ஏன்னா உங்களோட பிறவி எதிரி சந்திரன், ஏன்னா 8ஆம் ராசிக்குரியவர். அதனால் அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் ஞாயிறு. 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். சுக்ரீவனே போற்றி, கர்ணனே போற்றி, ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். திருஷ்டி இருக்கு, ஆமா, அதனால வழிபாடு முக்கியம். காலையில சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. பாலகுமாரன் அவருடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிக்கலாம். ஏழைகளுக்கு சிகப்பு துணி பழசு புதுசு அல்லது வெள்ளை துணி பழசு புதுசு தானமா கொடுத்துருங்க. கோதுமையில ஏதாவது கோதுமை தவிடு கூட பசுமாட்டு கொடுக்கலாம், கோதுமை கொடுக்கலாம், காக்கைக்கு கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க, நல்லது. திருஷ்டி வைத்தறிச்சல் உங்க மேல இருக்கு, அதை இது குறைக்கும், கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணிடும். இதை பண்ணிடுறது நல்லது. மகர ராசிக்கார நேயர்களை, சந்திராசிரமம், அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். பண விஷயத்துல கவனம். மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. திருவோணம், அவிட்டம், உத்திராடம் 3 பேருக்கும் தான். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க மட்டும் இல்ல, 3 நட்சத்திரக்காரர்களும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டணும். மறந்துடாதீங்க, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் மனுவே போற்றி, மண்டோதரியே போற்றி, மாண்டவியரே போற்றி, மகுடீஸ்வரனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். மகுடேஸ்வரன் வேற, மகுடீஸ்வரன் வேற. மகுடேஸ்வரன் கொடுமுடியில இருக்கிற சிவன், மகுடீஸ்வரன் நாகங்களினுடைய நாதன். இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்கு, கோயில இருந்து அதை படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமா கொடுங்க, புதுசு பழசு. கோதுமை கொடுங்க, காக்கைக்கு. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதை பண்ணினீங்கன்னா போக மாட்டீங்க. ஆமா. கும்பராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு, பிரமாதம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். கலக்கறீங்க, சந்தோஷம். நல்ல நாள், பிரமாதம். கெத்து, தைரியம், ஜெயிக்கும், சந்தோஷம். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் கதிரே போற்றி, கத்ருதேவியே போற்றி, காசியபரே போற்றி. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் காலையில, சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது. கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு பகுதி நல்லது. ஒலி புத்தகம் கூட இருக்கு, ஆடியோ புக் போட்டுக்கிட்டீங்கன்னா காதல கேட்டுக்கிட்டே நீங்க கோயில்ல உட்கார்ந்து இருக்கலாம், அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணா. நல்லது. ஏழைகளுக்கு கோதுமையில ஏதாவது கொடுங்க, காக்காய்க்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. மீன ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். 2 நாளும் கில்லி, கலக்கறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். உங்களோட பிறகு வளமான பெருந்தன்மை எதிரிகளுக்கு கூட உதவுகிற கூட ஜெயிக்கும். சந்தோஷம், வெற்றி. 2 நாளும் சூப்பர். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் ஞாயிறு. 2, 1 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு திங்கள். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். சுக்ரீவனே போற்றி, கர்ணனே போற்றி, ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 2 நாளும். திருஷ்டி இருக்கு, ஆமா, அதனால வழிபாடு முக்கியம். காலையில சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் கோயில்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. பாலகுமாரன் அவருடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படிக்கலாம். ஏழைகளுக்கு சிகப்பு துணி பழசு புதுசு அல்லது வெள்ளை துணி பழசு புதுசு தானமா கொடுத்துருங்க. கோதுமையில ஏதாவது கோதுமை தவிடு கூட பசுமாட்டு கொடுக்கலாம், கோதுமை கொடுக்கலாம், காக்கைக்கு கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க, நல்லது. திருஷ்டி வைத்தறிச்சல் உங்க மேல இருக்கு, அதை இது குறைக்கும், கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணிடும். இதை பண்ணிடுறது நல்லது. நேயர்களே, சூரியன் கார்த்திகை மாதம் முழுக்க விருச்சிகத்திலே இருப்பார். விருச்சிகம் என்பது அக்னி வீடு, செவ்வாயினோட வீடு. செவ்வாய் நெருப்பு, முக்காவாசி நெருப்பு, சூரியன் முழு நெருப்பு. ஆனால் நல்ல வேளையாக குரு ரிஷபத்திலிருந்து சூரியனை பார்ப்பதால் சூரியனுடைய கெடு பலன் குறைகிறது. சூரியனுக்கு கெடுக்கிற ஆற்றல் உண்டு, கொடுக்கிற ஆற்றலும் உண்டு. 50% நல்லவர் அவர். மலையளவு தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வ மிருகம் அப்படிம்பார் கண்ணதாசன். அந்த தெய்வ மிருகம்ங்கிற வார்த்தையை வச்சுதான் வைரமுத்தவர்களே கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான்கிற பாட்டுக்கு இந்த வரிதான் மூலம். ஆமா, அதனால சூரியன் அந்த மாதிரி பாதி பாதி 50-50.
செவ்வாய் அப்படி இல்லை, 75 மோசம், 25 நல்லவர் பொதுவா இயல்பு. எனவே சூரியனுடைய கெடு பலன்கள் இந்த கார்த்திகை மாதத்துல குறைவு. ஏன்னா பொதுவா சூரியன் ஒரு மாசத்துக்கு 4 ராசிகளுக்கு தான் உதவி செய்வார். இந்த கார்த்திகை மாதம் முழுக்க அவர் உதவி செய்யற 4 ராசிகள் எவைன்னு கேட்டா கன்னி, மகரம், கும்பம், மிதுனம். மீதமுள்ள 7 ராசி 8 ராசிக்காரர்களுக்கு அவர் தொல்லை பண்ணுவார். 7 ஏன் சொன்னா சிம்மத்துக்கு கொஞ்சம் தொல்லை எப்பவுமே குறைவா இருக்கும். ஏன்னா சிம்மத்தினோட தலைவர் சூரியன். ஆனா இந்த தடவை இந்த 7 ராசிகளுக்கும் தொல்லைகள் கார்த்திகை மாசம் முழுக்க குறைவு தான். ஏன்னா குரு அவரை பார்க்கிறார். எனவே அதனால ஒரு நன்மை தான் குரு பார்ப்பதன இல்லை. மொத்தத்தில் ஞாயிறு திங்கள் 2 நாட்களுக்கும் சேர்த்து பலன்களை சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முன்கூட்டியே திட்டமிட்டுக்கலாம். நாங்கள் வெளிப்படையாக எங்கள் கணிப்புல என்ன இருக்கோ அதை சொல்லிடுறோம். அதான் எங்களுடைய பலம் பலவீனம் 2. ஆமா, தொடர்ச்சி 5 நாட்களுக்கு கூட மோசமான பலன்களை சொல்லியிருக்கோம் ஒரு குறிப்பிட்ட ராசிக்கோ. அப்படி கணிப்பு வந்துன்னா சொல்லும், தயங்க மாட்டோம். சரி பரவாயில்லங்க ஒரு நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா என்னங்கலாம் விடமாட்டோம். அதான் எங்களுடைய பலவீனம் என்பதாக அறிகிறோம். பரவாயில்ல, அப்படியே இருக்கு. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.